مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدر والشان شديد الملك والقرآن عالم الدين والقرآن ما شاء الله تعالى ما لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أبواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் இருந்து மேன்மைக்குரிய சந்தையான மௌலானா அப்துல் கரீம் ஜும்மா பள்ளியின் சார்பாக நடைபெறக்கூடிய மீலாது நபி விழா நிகழ்ச்சிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி சனியுடைய முகமது இலியாசன் அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி என்னை பற்றி நிறைய சொன்னாங்க. அல்லாஹ் செய்யறது அவங்களுடைய நல்லுறவுக்கு அடையாளம் தவிர நான் சாதாரணமான அவங்க அவங்களுடைய நல்ல உள்ளத்துக்கோ விசாலமான உள்ளத்துக்கோ உயர்ந்த எண்ணத்துக்கோ அதை அடையலாம். சொல்றீங்கன்னா நான் உருவாவாக நான் சொல்லிக் கொடுத்தேன். மிக சிறப்பான முறையிலே இங்கே பணியாற்றி கொடுக்கக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட வாசத்திற்கும் ஆண்டிற்குரிய தமிழ் நிறைந்த அருமையான சகோதரர்களை வாசத்துக்கான அவர்களே, மேடையை அமைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய பள்ளியினுடைய நிர்வாகிகளே, ஊருடைய குடும்பங்களே, கண்ணியத்திற்கும் இருந்த நன்மைக்குரிய நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களான சங்கைக்கு உருவாக்குகிறார்களே, எந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதிகப்படுத்துவதற்குமாக இங்கே கொண்டு சென்றிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய பெரியவர்களே, வருந்தால் வாழ்வதாக பொறுப்பிருக்கின்ற இறை சமுதாயத்தவர்களே, என்று நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்களை தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறியர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் பரிவான இஸ்லாமிய கலாமியை சலாத்தினை சமர்ப்பித்ததாக சலாம் சொல்லப்படுவது அதற்கு பதில் செய்வது அவசியம் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு வார்த்தைகளை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதை வலியுறுத்தித்தான் எல்லா ஊரையும் தலைப்பு கொடுப்பாங்க. ஒருபடி தாண்டி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் அதையும் தாண்டி ஏன் நேசிக்கணும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுவது, கேட்பது, நாம் சிந்திப்பது, நம்முடைய கல்வியை பதிய வைப்பது வாழ்க்கையில் நாம் பெற்ற மகத்தான மாற்றம். அல்லாஹ் அந்த நாயகத்திற்கு எவ்வளவு அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுத்திருக்கிறான்
சின்ன உதாரணம், ஒரு சின்ன விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பள்ளியிலே வாங்கு சொல்லுவோம். வாங்கு சொல்லும் பொழுது ரப்பினுடைய ஷஹாதத்தை நாம் தொடர்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஐவேளை வாங்கு சொல்லப்படுகிறது என்றால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவை வாங்கின் வழியாக சல்லாசனை திருநாமம் சொல்லப்படுகிறது. நீ இக்காமத்தின் வழியாக மற்றவர்கள் சொல்லாமல் நம்முடைய திருநாமங்கள் சொல்வது வருகிறது. உலகத்தில் ஒரு தோராயமான ஆய்வு செய்து சொல்கிறார்கள், 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. 45 லட்சம் பெருக்கல் 10 போட்டா 4 கோடிக்கு மேல. துன்யாவில் யாருடைய பெயராவது ஒவ்வொரு நாளும் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் எந்த நாளும் விடுபடாது. ஒவ்வொரு நாளும் 4.5 கோடி தடவை யாருடைய பெயர் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை எவ்வளவு உயர்த்திருக்கிறான். பரப்பான தாய்மையுடைய புகழ் உயர்த்திருக்கிறோம். அல்லாஹ் சொன்னானே, வம்மல்லீலா முஸ்லிமன் நபி மஅஸ்மி இது قال في الخمس المؤذن أشهد. سيدنا حسان الثابت عاشق الرسول سيدنا حسان الثابت நாம் சொல்வார்கள், ஐயனே லம்மல்லீலா முஸ்லிமன் நபி மஅஸ்மி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்தோடு உங்களுடைய திருநாமத்தை இணைத்து வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டார்கள். இல்லைன்னா வாங்க கூட இது ரப்பினுடைய ஏற்பாடு. உலகத்தில் நாம உண்டாக்கி கொடுத்த ஒரு காரியம் அல்ல. உலகத்தில் யாருடைய ஒரு திருநாமமாவது ஒவ்வொரு நாளும் உலகத்தின் எல்லா திக்கிலும் ஒவ்வொரு நாளும் 4.5 கோடி தடவை யாருடைய திருநாமம் வாங்க மட்டும்தான். இக்காமத்து மற்றது தொழுகை நாம சொல்றது அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது. யார் அந்த நபி அவர்கள் யார்? அவர்கள் நம்ம புரிய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மகத்தான ஒரு பாக்கியம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை நேசிக்கிறதுங்கிறது இருக்குது ஈமானுடைய கூலி. அது அஜ்ர ஈமானி. அதை நேசிக்கிற காரணத்தினால் நாம் ஈமானை பெறுகிறோம். அந்த நேசத்தை அதிகரிக்க 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 ஈமானை வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய உச்சத்தினால் ஏற்படக்கூடிய மஹப்பத்தின் உச்சத்தினால் வரக்கூடிய அந்த காரியம் இருக்கிறதே உண்மையானவர்களே, அதற்கு ஈடு சொல்லுங்கள். உலகத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் 4 காரியத்தில் பிரியப்படுவாங்க. யாரா இருந்தாலும் 4 காரியத்தில் பிரியப்படுவாங்க. பிறந்த ஊர் மேல ஒரு பிரியம். இவர் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாட்டில் இருந்தாலும் சரி, பிறந்த ஊர் ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் சரி, அந்த ஊரின் மீது ஒரு பாசம் இருக்கும். தப்பு இல்லை, நல்லதுதான். சல்லா சக்கரம் தீனார் சொல்லுவாங்க, எப்படி போனால் மக்களுக்கு போயிடலாம். பிறந்த ஊரின் மீது பாசம் எல்லாருக்கும் இருக்கும். அது நாக்கரீதியாகவும் தவறு. உலகத்தில் யாரா இருந்தாலும் 4 காரியத்தை பிரியப்படுவாங்க. பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க. அதை விட மேலே போய் பணத்தை பிரியப்படுவாங்க. அதனாலதான் ஊரை விட்டு துணியாக எல்லா இடத்துக்கும் போறாங்க. சம்பாதிக்கிறது மற்ற காரியங்களுக்கும் பிறந்த ஊரை விட கூடுதலாக பொருளாதாரத்தை பிரியப்படுவாங்க. அதை விட மேலாக தன்னுடைய மனைவி, மக்கள், குடும்பம், உறவுகள் பிரியப்படுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நோய் அப்படின்னு சொன்னா பணத்தை பணம் பார்க்கறதில்லை, தண்ணீராம் இறைத்து அதை சுலபப்படுத்துவதற்கு ஈடுபடுகிறார். மனிதன் தான் பிறந்த ஊரை விட மேலாக பொருளாதாரத்தை, அதை விட மேலாக மனைவி மக்களை, குடும்பத்தை, அதை விட மேலாக மனிதன் பிரியப்படுத்தும் தன்மை, தன் உயிரை இல்லை செலுத்து. நான் என் உயிரை விட நேராக அவரை நான் பிரிய வச்சிருக்கேன். அதெல்லாம் கதை நடக்கிறார். யாரா இருந்தாலும் தன்னை, தன் உயிரை எல்லாத்தையும் விட நேராக நேசிப்பார். ஆனால் அல்லாஹ் சொன்னான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். அப்படின்னா பிறந்த ஊரை விட மேலானவர்கள், பொருளாதாரத்தை விட மேலானவர்கள், உறவுகளை விட மேலானவர்கள், தங்கள் உயிரை விட மேலானவர்கள். அப்படி இருந்தால் தான் பிறனா முஃமின் என்று அல்லாஹ் குர்ஆன் பேசுகிறார்.
உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். அருமையானவர்களே, நேசித்தவர்கள் கண்ணியமிக்க சமாதானம். அப்படி பூரணமாக நேசித்தவர்கள், தங்கள் உயிரை விட மேலாக நேசித்தவர்கள், ஈமானிலே நிறைவான கண்ணியமிக்க சகாபிகள். அவங்களை போல ஈமான் விடலாம் அல்லாஹ் உத்தரவிட்டானே, அந்த சகாபிகள் எப்படி நேசித்தவர்கள். அது மாதிரி அவர்களையும் உடைய குடும்பத்தார் நேசிக்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். மக்கள்கிட்ட சொல்லிருங்க, நான் உங்களுடைய எந்த பகரத்தையும் கேட்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் உறவுகளை நீங்க நேசிக்கிறீர்கள், குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீர்கள். எனவே அவர்களை நேசிப்பது என்பது நம்முடைய ஈமானுடைய வலுவுக்கும் ரப்பினுடைய நெருக்கத்திற்கும் அது அடித்தளம். ஏன் நேசிக்கணும்? எதுக்காக ரசூலுல்லாஹி நேசிக்கணும்? ஏன் அவருடைய குடும்பத்தை நேசிக்கணும்? இந்த உலகத்துல ஒரு ஆண் பிரியப்படுறாருன்னா சில காரணங்கள் இருக்கு. அறிவு ரீதியா பார்த்தா, ஆன்மீக ரீதியா அது வேற விஷயம். ஸல்லல்லாஹு ஏன் நேசிக்கணும்? ஆன்மீக ரீதியா அது குர்ஆன் சொல்லுது, நமக்கு அதை தாண்டி வேற ஒரு விஷயமே கிடையாது. உலகியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக பார்த்தாலும் கூட ஒரு ஆள் இன்னொரு ஆளை நேசிக்கணுமான சில காரணங்கள் இருக்கலாம். ஒரு ஆள் இன்னொரு ஆளை நேசிக்கிறார், சில காரணங்கள். அழகு ஒரு காரணமாக இருக்கலாம், அழகு ஒரு காரணமாக இருக்கலாம், அறிவு ஒரு காரணமாக இருக்கலாம், உலகத்தில் இருந்த அறிவு, திறமை, ஆற்றல் இது ஒரு காரணமாக இருக்கலாம், உறவு ஒரு காரணமாக இருக்கலாம், உபகாரம் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி சில காரணம். உலகத்தில் ஒரு ஆள் இன்னொரு ஆள் பிரியப்படுறாருன்னா அதுக்கு அழகு ஒரு காரணமாக இருக்கலாம். அழகுங்கிறது ஈர்ப்பு தன்மை கொண்டதுதான். மனிதன் அழகின் மீது ஆசை கொண்டவன். உலகத்துல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஒவ்வொரு தடவை சொல்லப்படுது. நீங்க வாய்ப்புல சொல்லிட்டா, சாதாரணமா சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுமா? அல்லாஹ் தஆலா நம்முடைய 10 பாவங்களை 10 நன்மைகளை அல்லாஹ் தருகிறார், 10 தர்ஜாக்களை வைக்கிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஸலவாத்தான் நம்முடைய ஸலவாத்தை ஆக்கி விடுவான். அதனால் அவனுடைய திருநாமம் கேட்கப்படுவது ஸல்லல்லாஹு சொல்லிடுவார். அப்படி சொல்லலைன்னா ஸல்லல்லாஹு கஞ்சன் பட்டத்தில் இருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய கஞ்சன். என் அருள்நாமம் சொல்லப்பட்டு ஸலவாத்தை சொல்லலைன்னா அவனோட துணியால கஞ்சன் இல்லைன்னு சொன்னான். சரி, அருமையானவர்களே, அதனால உலகத்தில் ஒரு ஆள் இன்னொரு ஆளை நேசிக்கணும்னு சொன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு இல்லையா? அழகு ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த ஒரு கண்ணோட்டத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தார். அவருடைய பேரழகுக்கும் அவருடைய உன்னதமான அழகிற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உலகத்திலேயே அழகு கொடுக்கப்பட்டவர்கள் செய்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து கொண்டிருந்த அந்த மிஸ்ர் தேசத்து பெண்கள் அந்த கவனத்திலே கண்களை மறந்து கையிலே இருந்த படத்தை கத்தியை கொண்டு அறுப்பதற்கு பதிலாக விரல்களை அறுத்துக்கொண்டார். அவ்வளவு லைஃப் சொந்தக்காரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அழகு. ஆனால் நமது தாய் என்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்கள் மாத்திரம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருந்தா அவருடைய இதயத்தை அறுத்து எறிந்தாலும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறார். உலகத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு ஸல்லல்லாஹுடைய அழகு வித்தியாசம் என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு பார்க்க குறையும், ஸல்லல்லாஹுடைய அழகு பார்க்க அதிகம். ஸல்லல்லாஹுடைய அழகு பார்க்க அது அதிகரிக்கவில்லை. அந்த அழகிற்கு நிகர், அந்த அழகிற்கு நிகராக அவருடைய அழகு, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய மனம், அவருடைய உடலில் ஒரு வாசனை இருக்கும். அதற்கு அரசுதான் சொல்கிறார்கள், சமத்து அம்பரன் வலா மிஸ்கன் வலா தீபன் அத்தீபன் தீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எத்தனையோ நறுமணங்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு நறுமணத்திற்கு ஈடாக நான் இதையே கொடுத்திருக்கிறேன். அவங்களுடைய ஆத்மார்த்தமான உள்ளங்கமான வெளிரங்கமான அழகு என்பது சொல்லிவிட்டேன். அழகிற்காக நேசிப்பதாக இருந்தால் கூட ஸல்லல்லாஹு நேசிக்கிறார். உறவு என்ற அடிப்படையில் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் அவருடைய தாய்மார்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு ஆத்மார்த்தமான தந்தையாக
ஸல்லல்லாஹு ஒரு ஆத்மார்த்தமான தந்தை, நம்முடைய மனைவிமார்களுடைய தாய், இந்த நிலையிலே ஒரு தந்தையின் ஸ்தானத்திலே உலகத்தில் ஒரு ஆளு உறவுகளிலே எவ்வளவு சிறந்த உறவு. எனவே உறவின் அடிப்படையில் பார்த்தாலும் சல்லாசனை நேசிப்பதால், அதுபோல அறிவு என்று பார்த்தான், ஆற்றல் என்று பார்த்தான். சல்லாசனத்தை அல்லா கொடுத்து ஆற்றல் எடுக்கும் அறிவு கொஞ்சம், அறிவும் ஆற்றலும் கொஞ்சம். எப்போ எதை எப்படி எங்கே வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் எல்லா நேரத்தையும் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபிமார்களை குறித்து சொல்லும் பொழுது துறை சார்ந்த ஞானத்தை கொடுத்ததாக சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் எந்த துறை மேன்மையானதோ அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சல்லாசனை சொல்லும் பொழுது அந்த பக்கம் மாறும் தக்கும் தாயம் நாயகனை நாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் எல்லா கலைகளையும் எல்லா இயல்களையும் கொடுத்துதான் செல்லுடைய ஒட்டகம் காணாம போச்சு. செல்லாத ஒரு 2 பேரை கூப்பிட்டு என்னுடைய ஒட்டகம் காணாம போச்சு, இப்படி தேடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனாஃபிக் அப்துல்லா நபி தெரிஞ்ச ஞாபகம் சரியா, ஒரு முனாஃபிக் சொன்னா ஒவ்வொரு பேருக்கும் கவலை சமா ஒலா எதிரி 5 நாற்பது 7வது காலத்தில் அந்த செய்தி வருது, 4வது காலத்தில் இப்படி வருதுன்னு சொல்றாங்க. அவங்க ஒட்டகம் எங்க நிற்குதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஒட்டகத்தை அவங்களுக்கு கேட்கறது சொல்றாங்க, ஆனா ஒலா எதிரி 5 நாற்பது ஒட்டகம் எங்க இருக்குது அவங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னாங்க. சாமியை குறிச்சுட்டாங்க. சொன்னாங்க நாங்கள் ஒன்றும் செய்யாது, ஆளுங்க கூப்பிடுவாங்க. இத்தனாவதான் வாய்க்கணும், இத்தனை பண்றாங்க வச்சிருக்க அது பெரிய இத்தனை வாய்க்கும். உடம்பு தான் வாய்க்கணுமே தவிர உடம்பு பண்றாங்க வச்சுன்னா அதுலேயும் உடம்பு இல்லையா. ஆளை கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆளை கூப்பிட்டு வந்த உடனே செல்லாதது சொன்னாங்கன்னா, நீங்கள் கூட சேர்ந்து போங்க, இந்த இடத்துக்கு என்னுடைய ஒட்டகம் இந்த திசையை நோக்கி இந்த பொருளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, அதுவே குடிச்சுவாங்கன்னு சொன்னாங்க. அவரும் சேர்ந்து போனார். போனால் செல்லாத மாதிரி அந்த திசையை நோக்கி அந்த பொருளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது குடிச்சிட்டு வந்துட்டான். அவன் இன்னும் ஓயல. கொஞ்சம் நாள் இந்த செய்தி அப்படியே சொல்லிட்டு தான் இந்த கேள்வியே வந்திருக்காது. என் ஒட்டக இடத்துல நிற்கிது, இந்த வாரம் மேய்ச்சிக்கிட்டு இருக்குது, போய் குடிச்சிட்டு வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஒட்டக காணாம போது தேடிவாங்கன்னு சொன்னதால பிரச்சனையே அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சொல்லாங்க, நான் எதை சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று எனக்கு எல்லாம் கட்டளைதான். அப்பொழுதுதான் நான் சொன்னேன். ஆனால் அல்லாஹ் எல்லா ஞானத்தையும் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எல்லா துறை சார்ந்த கல்வி, சல்லாசுடைய கல்வி ஞானம் இருக்கிற இந்த துறை அந்த துறை இல்லை. நாம் இந்த துறையை பற்றி இதுவரை கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த துறை சார்ந்த உண்மையான விளக்கத்தை குறித்து கூட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால அவங்க சூத்தின் ஹசன் அழகான முன்மாதிரி. அவன் முன்மாதிரியா இருக்கிறமான 2 அம்சம் இருக்கணும். வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களுடைய அந்த விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா துறையையும் தெரிந்திருக்கணும். அந்த துறையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா சூத்தின் ஹசனாக இருக்க முடியும். சல்லாசலம் எல்லா துறை சார்ந்த ஞானத்தையும் எல்லா இயல்களையும் எல்லோருக்கும் உண்டான வழிகாட்டக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருந்தார்கள். அதை மகத்தாக வெற்றி சங்கிலியவர்களே. அதனால் அவருடைய கல்வி ஞானம் அறிவு என்று பார்த்தால் அதற்கு நிகர் சொல்லக்கூடிய அவ்வளவு உயர்வு. ஒரு ஆளை திறமையின் காரணத்தினால நாம நேசிக்கிறோம் சொன்னா அதுவும் அறிவு ரீதியாக பார்த்தார். சல்லாசம் நேசிக்கிறது உபகாரம் என்று பார்த்தார். உபகாரம் என்று பார்த்தார் சல்லாசன் அவர்கள் நமக்கு அளித்த அந்த உபகாரம் இருக்கிறது சாதாரண. சல்லாசத்தை உபகாரங்கிறது சாதாரண. அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொல்கிறான், அந்தரக்கு மின்ஹா, நரகத்தின் விடுவிப்பால் நீங்கள் செல்லீர்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான்னு சொல்றான். அல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் நரகத்தின் பால் விரைந்து கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய இடிப்பை பிடித்து சொர்க்கத்தின் பால் நான் தனியேன். உபகாரங்கிறது சாதாரணமான உபகாரம், எல்லோருக்கும் உபகாரம். அவனுடைய உபகாரம் ரஹ்மத்துங்கிறது அது விளங்கணுமானா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன்களுக்கெல்லாம் ஆலமீன் என்ன அர்த்தம்? அதற்கான எழுதுகிறார், கேட்டு பாருங்க வாசிப்பார்கள்.
சஜதாவுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் என்பதை போல் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்றான். ஆலமீன்களுக்கெல்லாம் சல்லல்லாஹு கருணையும் அன்பும் அர்ப்பணிப்பும் உபகாரமும் வார்த்தைகளால் பகிர்ந்து உண்மையானவர்களே சல்லல்லாஹு சொன்ன பிரபலமான ஒரு ஹதீஸ் தான் சாலிஹ் லிக்குல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாப். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தார். அதை கூட என்ன கேட்டாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். இப்படி நம்ம கையில கொடுத்தா என்ன கற்பனை ஒரு சின்ன கற்பனை கொடுத்தாரு. நம்ம கையில் வந்து ஒரு ஆட்கள் நீங்கள் நெல்லிமத்தில் இருந்தால் வந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆளுக்கு கையில் நீங்கள் என்ன கேட்டால் கிடைக்கிற ஒரு துவா கையில் கொண்டு வரீங்க. எப்படி இருக்கிறத கற்பனை என்ன கேட்டால் அல்லாஹ் ஒவ்வொரு நமக்கு கொடுத்தா நமக்கே கேட முடியும். அதனால தான் செய்ய எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அப்படி கொடுத்தார். எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தினார். எங்க பயன்படுத்தினாங்க? துனியாவில் பயன்படுத்தி நல்ல காரியத்தில் பயன்படுத்தினாங்க. ஆனால் பயன்படுத்தினாங்க கருணையை உருவான காரணிகள் செய்து நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தகத்து தாழ்வடி ஷஃபாஅத்தை உம்மத்தி. ஆனால் எனக்கு ரப்பு தந்த அந்த துஆவை துனியா நான் பயன்படுத்தவில்லை. அதை பயன்படுத்த அதை நான் பத்திரப்படுத்தி வைத்தேன். நாளை கியாமத்திலே என்னுடைய உம்மத்துமார்கள் ஷஃபாஅத்துக்காக உலகத்தில் அவங்க பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் வரவில்லையா? உலகத்தில் அதை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் வரவில்லையா? எத்தனை சந்தர்ப்பம்! வகதிலே சிறந்தார சிலரை குடியிலே கொண்டு போய் தண்ணினார்களே, உபாதக்கான பற்கள் உடைந்ததே, குடியிலே கொண்டு போய் தள்ளினார்கள். அமைதியின் உருவமான வரிசை நான் சிந்தித்துள்ள கூட சொல்றதா நீங்க இவ்வளவு பாடுபடுறீங்க, ஆனா உங்களை வேண்டாமல் குடியில கொண்டு போய் தள்ளி உங்களுக்கு உபாதக்கான பற்களை உடைத்து வேதனைப்படுத்துகிறார்களே, உங்களுக்கு எதிராக துவா செய்தா என்ன நினைச்சாங்க? பயந்துட்டாங்க. சிந்தித்துள்ளவருடைய இந்த எண்ணத்தினால் தான் ஏதாவது பருவம் சொல்லி சில கட்டங்களை சொன்னால் கட்டி ரொம்ப உயர்த்தி மாற்றிருக்கிறார். அதில் உள்ளதாக சொல்லி லோகி பண்ணினாங்க. தன்னுடைய சமூகம் தெரியாமல் செய்கிறவர்கள் நீங்கள் நினைச்சுக்கிறீங்க. உலகத்தில் வம்பர்களை எல்லாம் பெரிய வம்பர் திருவாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணான். முசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ பக்குவமா சொன்னாங்க. ஒன்றும் அது கட்டுப்படலை. கடைசியாக நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். மூழ்கடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் முசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், முசாவே காப்பாற்று, நாங்கள் ரொம்ப ஈமான் பண்ணுவோம். முசா ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஏதாவது சொல்ல வருவதெல்லாம் காப்பாற்றுங்க, இன்னும் நான் ஈமான் பண்ணுவேன் ஈமான் பண்ணுவேன்னு சொல்றேன். ஆனால் காப்பாற்றப்பட்டா அந்த சோதனை நீக்கப்பட்டா மீண்டும் படை வடிவதை உன் விஷயத்துல கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேல அனுபவப்பட்டு விட்டேன். அரசனாலே பல்வேறு சோதனைகள் கொடுக்கப்பட்ட நேரத்திலே இனிமேல் நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன், ரப்பை நான் ஈமான் பண்ணுறேன்னு சொல்லி சோதனை சொல்றேன். நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் அதே காரியத்தில் கிடைத்திருக்கிறாய். அதனால ரொம்ப அனுபவப்பட்ட நீ போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மூசாவுடைய இடத்தில் முகமது நின்றிருந்தார், பிராவுக்கு நான் கை கொடுத்துருவேன். எப்படியாவது நம்ம ஈமான் பண்ணுறோம், எப்படியாவது ஈமான் பண்ணுறோம். இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இந்த கருணை சதா சொன்னாங்க. நம்மளாம் ஒரு 2 பேர் கூடி இருந்தோம், யாராவது நாளா அளவு பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் யாரை பற்றி எங்களுக்கு ஒரு குறையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. என்னிடத்தில் யாரை பற்றி வந்து எங்களுக்கு ஒரு குறையும் சொல்லாது. இனி முக்கியமான நகரத்தை இறைக்கும் சரியும் சொல்ல எல்லோரையும் நல்ல நிலையில் பார்த்துதான் உங்களுடைய விசேஷ தன்மையை கொண்டு உயர்வான தன்மையை கொண்டு ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது நல்ல நிலையிலே அவருடைய குறையான நிலையில் அந்த கண்களை கொண்டு நான் பார்க்க விரும்பவில்லை. எனவே யாரை பற்றி என்னிடத்தில் ஒரு யோசித்தாதீங்க. அதுவெல்லாம் விசாலமான கருணை உள்ளது. எவ்வளவு பாக்கியமான ஒரு துவா. சல்லாஹ் பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வரலையே நம்மளுக்கு. எத்தனை சந்தர்ப்பம், எத்தனை விதமான சந்தர்ப்பம் உள்ளது. எந்த நிலையிலும் கூட கண்மை நாயகம் சல்லாஹ் இந்த துவாவை பயன்படுத்த ஒரு தடவை
அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா துணைவியார் ஸல்லல்லாஹு பெரியவர் அப்பாஸ் ரலியல்லாஹு துணைவியார் அன்னை உம்முல் ஃபதுல். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். ஸல்லல்லாஹு என்ன கனவு கேட்டாங்க. உங்களுடைய மேனியிலிருந்து உண்டான ஒரு சதை துண்டு கலந்து வந்து என் மடியில் விழுவதாக கனவு கண்டேன். மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலந்து வந்து என்னுடைய மடியில வந்து விழுவதாக கனவு கண்டேன். நல்ல கனவா கெட்ட கனவான்னு தெரியுது. கெட்ட கனவா இருந்தா நம்மளும் தெரியும், கனவு பார்க்கலாம். கெட்ட கனவா இருந்தா ஒன்று வேலை செய்யணும். கெட்ட கனவா இருந்தா மூணு வேலை சின்னது. நல்ல கனவா இருந்தா கெட்ட கனவா இருந்து முதல் விஷயம் அந்த கனவை ஆட்டி சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு இடிச்சும் மாதிரியா இருக்குன்னு சொல்றாங்க, சொன்னாதான் விஷயம் விவரிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி இடது பக்கம் லேசா திருப்பி லேசா துப்பி அடுத்து எழுந்திருக்கிறோம். கனவுடைய தாக்கம் தெரியுது, பயமா இருக்குது. இடது பக்கம் ஒரு மூணு தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றாங்க. கனவு வந்து யாரையும் சொல்லக்கூடாது. ரெண்டாம் மூணாவது நாம எந்த பொசிஷன்ல படுக்கிறோமோ அதை வந்து மாற்றி படுத்துறோம். சிலவங்க திரும்பி படுத்துறோமா, ஒரு பாலில் திரும்பி படுத்துறோம். அந்த நேரம் நம்ம வந்து மாறுதான். நல்ல கனவா இருந்தா சொல்லலாம். நல்ல கனவு எல்லாரும் தேவைப்படாது. இல்ல ஹபீபன் ஒரு அதிகமான சொல்லலாம் தெரியுமா, நான் சொல்லலாம். அந்த கனவு விளக்கத்தை சொல்லலாம். எல்லாரும் திரும்பி நடக்கூடாது. ஒரு பொறாமை உண்டாக்கணும். கனவுங்கிறது வித்தியாசமானது. அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பேர் அருள். கனவை பற்றி உலகத்தில் யாராலும் என்னெல்லாம் சொல்றாங்க, ஆனா மார்க்கம் தெளிவு சொல்லிவிட்டு பகல கனவு இருந்தாலும் அர்த்தம் இருக்குது, ராத்திரில கனவு இருந்தாலும் அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு எல்லாமே கனவுக்கும் ஒரே விளக்கமே இல்லை, எல்லா கனவுகளுக்கும் ஒரே அர்த்தமும் இல்லை. ஒரு ஆண் பார்க்கிறார், அவருக்கு விளக்கல. இன்னொரு ஆள் பார்க்கிறார், அவருக்கு விளக்கல. ஆனால் பொதுவான சேர்ந்து இருக்காது. உதாரணமா ஒரு ஆளு நல்ல தூங்கிட்டு இருக்கிறார், சாமி கொடுத்த கனவுல கண்டாரு. குர்ஆனுடைய ஆயத்தை கூட அவர் விளக்கம் சொல்றாங்க. ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு, தன்னுடைய கனவுல ஆடைகளை பாருங்க, நல்ல ஆடைகள். கல்யாணம் இருக்காதவர் வந்து சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுது அர்த்தம். உன்ன லிபாசுல் லக்கும் வான்தும் லிபாசுல் லக்கும். கல்யாணம் இருக்காத ஆடை இருக்கா, கல்யாணம் முடிச்சா என்ன சொல்றது, கல்யாணம் கேட்கிறாரு. இந்த ஆடைகளை கல்யாணம் முடிக்காத ஒரு கனவு கண்டா சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுது. அதனால ஒரு ஆள் சாமி கொடுத்த கனவுல காக்கிறாருன்னு பெரிய பொருளாதாரம் வரப்போகுதுதான், பணம் செல்வத்தினுடைய கொட்ட போகுதுன்னு பண்ணுங்களேன், செல்வம் நிறைய வரப்போகுது. சுவாமி ஆயிரத்துக்குள்ளே நிறைய விளக்கம் சொல்றாங்க. நல்ல கனவை கண்டால் தெரியுமா ஆண்களாக சொல்லலாம், அந்த கனவு விளக்கத்தை அல்லாஹ் சுக்கு செய்யும். எழுதிருக்கிறோம் நல்ல கனவை தெரியுதான்னு சொல்லிக்கலாம். நம் மனசுல நல்ல கனவு தெரிஞ்சா சொல்லிக்கலாம். அன்னை உம்முல் ஃபதுல் கனவு காண்கிறாங்க. அந்த கனவை ஸல்லல்லாஹு மேனியில் ஒரு சதை துண்டு கலந்து வந்து தன் மடியில் விழுவதாக கனவு கண்டார். இது நல்ல கனவா கெட்ட கனவா தெரியல. எந்த கனவா இருந்தாலும் சொல்லலாம். ஸல்லல்லாஹு வந்து கேட்கிறார், அல்லாஹ் எப்படி சொன்னார்கள், உம்முல் ஃபதுல் அழகான ஒரு கனவு மிக அழகான ஒரு கனவு. அன்னை ஃபாத்திமா அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா, என் பிள்ளை ஃபாத்திமா கருவுற்றிருக்கிறார்கள். சீக்கிரமா அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறார்கள். இமாம் ஹுசைன் அவர்களை அந்த இமாம் ஹுசைனை நீங்கள் உங்களுடைய மடியில் வைத்திருப்பீர்கள், அதை சதைத்துள்ள அல்லவான்னு சொன்னாங்க. அதை நீங்க மடியில் வச்சிருக்கீங்க, அதை சதைத்துள்ள அல்லவா. அதுதான் இந்த கனவுடைய ஸல்லல்லாஹு சொன்னதை போலவே அன்னை உம்முல் ஃபதுல் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அவர்கள் பெற்றெடுத்த அருமையான பிள்ளை இமாம் ஹுசைன் அவர்கள் தொடர்புடைய வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு பேரத்தை கொடுத்து இருக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. பிள்ளை என்ன விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அன்னை உம்முல் ஃபதுல் அவர்கள் ஏறி பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு கண்ணில் இருந்து கண்ணீர் கொடுக்கிறார்.
நாயகனே, வேற பிள்ளைகளை பற்றி விளையாடிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறதை கேட்ட பொழுது என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இந்த பிள்ளை கொடுமையான முறையில் கொலை செய்யப்படுவார் என்று சொன்னார். அந்த பிள்ளைங்க நிறைய பேர பிள்ளைகளா இருந்தா, நிறைய ஒவ்வொரு மக்களுக்கு பிடித்த பிள்ளைகளா இருந்தா, அவ்வளவு பெரிய பிள்ளைகள் மேல பெரிய பேர பிள்ளைகள் அவ்வளவு பெரிய அதே ஒவ்வொரு பிள்ளைகள் பிள்ளைகள்னா கூடுதல் பெரிய அதே சொத்துக்கு தலைவி அன்னை பாத்திமா நாயகத்தை அருமையான பிள்ளை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு பேர பிள்ளை கொடுமையான வகையில் கொலை செய்யப்படுவார் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டு நான் கலங்கினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு அதை காப்பாற்றுவதற்கான துஆ இல்லையா? காப்பாற்றுவதற்கான துஆ இல்லையா? சொன்னேன், உலகத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நடந்தது, ஆனால் தனக்கோ தன் குடும்பத்திற்கோ எந்த காரியத்திற்கு வந்தார்கள் சொல்வார்கள், தனக்கு வழங்கப்பட்ட அந்த துஆவை பயன்படுத்தல என்னுடைய உம்மத்தின் ஷஃபாஅத்திற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். கியாமத்தில் ஷஃபாஅத் எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சா அதனுடைய கவனம் இருக்குது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், அல்-யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்களுக்கு நாம் சீல் வைப்போம், அவர்களுக்கு எதிராக நம்முடைய கைகளும் கால்களும் சாட்சி சொல்லுகிறது. நமக்கு எதிராக நம்முடைய அவயவங்களே சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாள். எல்லாரும் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. ஐஷா நாயகெல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் சொல்லி வெக்கமா இருக்காங்க, எல்லாரும் நிர்வாணமாக தான் வெக்கமா இருக்காங்க. யாரும் யாரை பற்றி நினைக்கும் இடம் தான் ஐஷா. வேதனையும் அதனுடைய கடுமையும் அதனுடைய கடுமையுடைய நிலை யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்க சொல்லாது. அதன் நிலையை பற்றி தான் என் நிலை என்னவோ என்று ஒவ்வொரு மனிதனும் பதவி சொல்லிக்கலாம் சார். உமத்தையும் சொல்லி சொல்லாத சொல்லுவாங்க, நபிமார்களும் கூட ரசீல் சொல்லுவாங்க. தியானத்தினுடைய நாளில் மனித போத்திரம் எல்லாம் கடுமையான உஷ்ணத்திலே ஏதாவது தீர்ப்பு வந்தால் அதற்கு போது அவ்வளவு கடுமையான வேதனையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு நம்மிடத்தில் ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தித்தார்கள் என்று மனிதர்கள் ஓடிப்போய் ஒவ்வொரு நன்மாரிடத்திலும் கேட்பார். ஆறுமுறை சாப்பிட்டு போவாங்க. இதுதான் மனித குலத்தின் தந்தை அல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கரங்களால் உங்களை படைத்தான். முதலாக படைக்கப்பட்ட ஒரு பொருள் நீங்கள் தான். அதனாலே அப்பிடத்தில் எதற்காக நீங்கள் பரிந்துரை செய்ய சொல்லும் பொழுது ஆறுமுறை சாப்பிடுவாங்கன்னா, நான் நப்புக்கு கட்டுப்பட்டே நானா அல்லாஹ் இதை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். இந்த சாப்பிட்டு அதை பற்றி என் தப்பு கேட்டுருவானு பயமா இருக்குது. அதனால நீங்க அமுட்டு போவோம், ஒரு ஆட்டையா அனுப்பிச்சுடுவான். ஆறுமுறை ஒவ்வொரு நன்மார்கள் அனுப்பி வைப்பார்கள். கடைசி எல்லோரும் சேர்ந்து அவர் உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என் ரப்பினுடைய மேலான அரசியலை நான் சுஜூதில் விட்டு என் ரப்பை நான் என்னென்ன உயர்வுகளெல்லாம் இருக்கிறதோ அந்த முஹம்மதுகளை கொண்டு அந்த கோழையோடு என் ரப்பை நான் புகழ்ந்து கொண்டிருப்பேன், சுஜூதில் இருப்பேன். சொல்லுவாங்க, யா முஹம்மத் நீங்க கேட்டால் உங்களுக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்திருக்கிறேன். பல கட்டங்களில் அணுகிறார்கள். ஒரு தடவை அணுகுவதை கொண்டு இஸ்லாம் வந்துட்டாங்க. நாங்களே நாங்க ஏன் அழுகிறீங்க? அந்த ரொம்ப அறிந்தவன், ஆனால் கேட்டு வர சொன்னான். சொன்னாங்க, நாங்கள் 22 ஆண்டுகள் 22 என்ன உங்கள் உம்மத்தின் நிலையை நினைத்து நீங்கள் ஏன்
வாரதா வாஹித் மின் உம்மத்தி ஃபின்னார் உடைய உம்மத்தினர்களை ஒருவர் நரகத்தில் இருந்தால் ரப்பே என்ன அதை பொருந்தி கொள்ள முடியாது. அல்லாஹ் சுஜூதுல இருப்பாங்க. அல்லாஹ் சொல்வான், முன்னவர்களே நீங்கள் எழுதுங்கள், கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லும் பொழுது சொன்னாங்க எழுத்து ஷஃபாஅத் செய்வாங்க. நாம் மணி அவர்கள் 5 வகையான ஷஃபாஅத் ஸலாத் செய்வாங்க. பல்வேறு வகையான ஷஃபாஅத். உண்மையானவர்களே, இந்த உலகத்தில் ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்த காரணத்தினால் அவர்கள் அந்த உபகாரத்தின் அடிப்படையிலே ஒரு ஆளை நேசிக்கணும் என்று சொன்னால் அவர் உயிரின் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட உபகாரங்கிறத நாம் கற்பனை பண்ண வேண்டும். சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவருடைய கருணை, அவருடைய உபகாரம். சல்மான் ஃபாரிஸி சொல்றார், நாங்கள் பயணத்தில் இருந்தோம், ஒரு இடத்தில் தங்கி இருந்தோம். இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் தூக்கம் வரல. அதனால நான் அபுபீதான் விடுதலை நடந்து கொண்டிருந்தோம். இந்த இடத்துல சல்லாசத்தை கூட அருகில் நாங்கள் நின்றோம். சல்லாசத்தை எங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். தூக்கம் நேரம் கேட்டாங்க. நான் தூக்கம் வரலாம், அவங்க அருகில் வந்து நாங்கள் நிற்பதற்காக வந்தோம். சல்லாசத்தை தான் இப்போது விரைவிசலாம் வந்தார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்ததாக இந்த விரைவிசலாம் சொன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறார். கியாமத்துடைய நாளில் உங்களுடைய உம்மத்துமார்களின் 2 பகுதியினர் எந்த விதமான ஹிசாபும் இல்லாமல், எந்த விதமான அலாவும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைக்கப்படுவார்கள். அது வேண்டுமா? அது ஷஃபாஅத்தினுடைய உயிரை உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் கேட்டு வர சொன்னான், உங்களுடைய உம்மத்துமார்களின் 2 பகுதியினர் எந்த விதமான அலாவோ எந்த விதமான ஹிசாபோ இல்லாமல், கேள்வி இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லப்படுவார்கள். அந்த வாய்ப்பு வேண்டுமா? இந்த ஷஃபாஅத்துடைய வாய்ப்பு வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னான். அபி உம்மி சமாளிக்க சொல்றார், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடும். இதான் அபி உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆகிறேனே. தாங்கள் எதை தேர்ந்தெடுத்து கேட்கும் பொழுது சதாங்க நான் எத்தனை ஷஃபா, நான் ஷஃபாத்தை தான் தேர்ந்தெடுத்தேன். உம்மத்துமார்கள் 2 பகுதியினர் எந்த ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் போயிட்டாலும் ஒரு கூட்டம் பட்டுக்கணுமே சொன்னாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்தில் பரிந்துரைக்கான உரிமை இடத்தை இல்லாமல் போய்விடுவேன் என்பதற்காகத்தான் நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்தேன். கருணையுடைய உச்சமாக, உபகாரத்தினுடைய உன்னதமாக செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு ஆள் மற்றவர்களை நேசிக்கிறதுக்கு வெளிப்படையான சில காரணங்கள், உறவு என்பது காரணமாக இருந்தால், அழகு என்பது காரணமாக இருந்தால், அறிவு ஆற்றல் என்பது காரணமாக இருந்தால், உபகாரம் என்பது காரணமாக இருந்தால், அந்த காரணத்தினுடைய முழுமையான அந்த நிலைகளுக்கு சொந்தக்காரர்கள் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அறிவு ரீதியாக சிந்தித்தா இப்படி சில காரணங்களை சொல்லலாம். ஆனால் ஆன்மீக ரீதியாக சிந்தித்தா எந்த காரணம் தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டார், நாங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹபீபை நேசிக்காமல் உங்களுடைய ஈமான் இருக்கிறது. அல்லாஹ்வை கற்றுக். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது என்பது நமக்கு ஃபர்லா. அல்லாஹ் ஆகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் நேசத்தை அதிகரிக்கிறது. நாம் கேட்கிறது நேசத்தை கண்ணியமிக்க சஹாபிகள் நிறைவாக பெற்றிருக்கிறார். அதன் காரணத்தினால் எல்லா வாக்கியத்தையும் பெற்றார். அந்த நேசத்தின் வெளிப்பாடு, நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைந்தது. சில சஹாபிகள் அற்புதமான கவிதைகளை ஏற்று நாயகத்தை புகழ்ந்து பாடி அவருடைய மேலான புகழ்வை, உயர்வை, அந்தஸ்தை சொல்லி மஸ்ஜித் நபவியில் ஒரு மேடை இருந்துச்சாங்க. அந்த மேடையில உட்கார்ந்து சல்லாசனை புகழை பாடுவார், சல்லாசனை மலரை சொல்வார். அவருடைய நூலிலை, அவருடைய உயர்வை பற்றி பாடுவதற்காக என்று மஸ்ஜித் நபவியில் ஒரு மேடை இருந்தது. சல்லாசனை பற்றி புகழ்ந்து பாடுவார்கள். அவங்களுக்கு எவ்வளவு துவா செய்திருக்கிறாங்க. ஐயர்கள்
நமக்கும் அந்த வாக்கியத்தை தந்திட வேண்டும். அவர்களை நாம் புகழ்வதால், அவர்களை மேன்மைப்படுத்துவதால் ஆத்மார்த்தமான அந்த துஆவுக்கு நாம் சொந்தக்காரர். செய்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு போன்றவர்கள் அதுபோன்ற சஹாபிகள் அற்புதமான பாடல்களை படித்து மதீனா மக்கள் வரவேற்கிறார்கள். ஸல்லல்லாஹு வரவேற்று பாடல்களை படிக்கிறார்கள். سيدنا حسان رضي الله عنه أقوى قال وأحسن منك لم تلدت عيني وأجمل منك لم تلد نساء ஐயனை போர்க்க பேரழகு கொண்டவரை இந்த உலகத்தில் நான் கண்டதில்லை. உங்களை விட அழகான ஒரு ஆத்மாவை இந்த உலகத்தில் எந்த தாய் பெற்றெடுத்ததில்லை. எல்லா முறைகளையும் நீங்கி நீங்கள் எப்படி செல்வீர்களோ அப்படி உங்களை படைத்தார். ஒரு விதமான வார்த்தை. நாம் அந்த உலகத்தில் படைக்கப்படுறது எப்படி நாம் விரும்பியும் படைக்கல, அந்த நாள் படைச்சுட்டான். ஆனால் நாயகனே தாங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி உங்களை படைத்தார். சதாசர் சொன்னாங்க, நான் மாத்திர ரவுலர் ஹிஜ்ரத்தில் கூட தெரியுமா சார், ஹிஜ்ரத் என்ற கூலி மாத்திர கிடைக்காதுன்னு சொன்னா அந்த பாக்கி இல்லைன்னா நான் அன்சாரியா பிறந்திருப்பேன். அந்த ஒரு நிலை மாத்திரம் இருந்த காலத்தில் மக்காவில் நான் பிறந்தேன், இல்லைன்னா நான் மதீனாவில் பிறந்திருப்பேன். தாங்கள் விரும்பியதை போல் அல்லாஹ் உங்களை படைத்தான். பாடல்களை அப்படி பல தன்மை வெளிப்படுத்தினார். சில பேர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த நாயகத்தை பாடல் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை போல, சித்திக் நாயகத்தை போல, அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை போல தங்களை கொடுத்து தங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து அப்படி அன்பை வெளிப்படுத்தி அன்பினுடைய வெளிப்பாடு சித்திக் நாயகத்திலிருந்து பார்த்தால் ஒவ்வொரு சஹாபியுடைய ஒரு நிலைப்பாடும் அன்பை வெளிப்படுத்துவதிலே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு செய்வது. அதுதான் உண்மையான ஈமான். சஹாபிகள் எப்படியெல்லாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு முகப்பத்தை பற்றி அவங்க மேல முகப்பத் வைக்கணும் யாருக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஈமானவர்களாக இருந்தால் அந்த முகப்பத்தை தான் ஸல்லல்லாஹு நேசிக்கிறதால் நாம பாக்கியம் பெறுகிறோம். அவர்களை புகழ்வதால் நாம் பாக்கியம் பெறுகிறோம். அவர்களை புகழ்வதற்கு ஹஸ்ஸான் அவர்கள் பைத்தில் சொல்லுவாங்க, நாயகனே உங்களை புகழ்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த வார்த்தைக்கு என் தாயும் தந்தை வார்த்தை சொல்வார். உங்களை புகழ்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அதற்கு என் பெற்றோர் அர்ப்பணம் சொல்வார். அந்த வார்த்தைகள் எவ்வளவு பாக்கியம் இருக்கிறது. உங்களை புகழ்வதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அது எவ்வளவு பாக்கியம். எனவே சல்லாஹுடைய முகப்பத்தை நாம் அப்படி கேட்கிறேன். அந்த முகப்பத்தை அறியப்படுவதற்கு நான் அதை ஈடுபடுத்த கேட்கிறேன். அது மாதிரி அவனுடைய அருள்தை சொல்லாது. இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு இரண்டை விட்டு செல்கிறேன், அதை பற்றி கொள்ளும் காலம் நீங்கள் வெளியிடமாக்கி உழைத்தது. என்னுடைய சந்ததிகளை கியாமத்துடைய சந்ததி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சந்ததி அப்படிங்கிறது அறுபடாத சந்ததி, விட்டு போகாத சந்ததி, கியாமத்து வரை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகத்திலே அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவில் இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, துன்யாவில் இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இமாம் மஹதி அவர்கள் துன்யாவுக்கு வருவாங்க. ஹதீஸில் இருக்கு, இமாம் மஹதி வருவாங்க. யார் இமாம் மஹதி? அவருடைய அடையாளம் என்ன? இமாம் மஹதி வந்தாச்சு எல்லாரும் அவங்களுக்கு கட்டுப்படும், எல்லாரும் அவங்களுக்கு பையன் செய்யணும். இந்த இமாம் மஹதி யார்? காலத்தினுடைய கடைசியில் வரக்கூடியவர்கள். சொல்லாங்க மஹதி நினைத்ததி ஒமின் அவுலாதி ஃபாத்திமா. இமாம் மஹதி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலில் வருவார்கள். இமாம் மஹதி யாரு, எங்க வருவாங்க, அவருடைய பேர் என்ன, அடையாளம் எல்லாத்தையும் சொல்ல கேட்கிறாங்க. என்னுடைய பெயர் இஸ்மி
என் பேர் அவர் பேர் ஒன்றா இருக்குதுன்னாங்க. யாராவது உண்மையான பிறகுறவங்க நான் தான் முகமது அவங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு நான் தான் அதுக்கு சொல்லக்கூடாது. என் பெயர் மாத்திரம் இல்லை, என் தகப்பனா பேரும் அவங்க தகப்பனா பேரும் ஒன்றா இருக்கு. நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றேன், அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவாங்க. உடைய இயற்கை அளவு இருக்கும், நோக்கு நீண்டு இருக்கும், பல்வேறு அவர்களை சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு ரமதானில் 2 கிரகணம் ஏற்படும். உலகத்தில் எந்த காலத்திலே ஒரு ரமதான 2 கிரகணம் ஏற்படாது. ஆனால் இமாம் மகரிப் வரப்போறாங்கன்னு சொன்னா அதற்கு முன்னால் சொன்னாங்க. உலகத்தில் வேற ஏதாவது அடையாளங்களோ மாற்றிக்கலாம், ஆனால் வான்மன் இடத்துல கிரகணத்தை யாருன்னா கேட்கிறது. இமாம் மகரிப் இந்த உலகத்தில் வரப்போகிறார்கள் சொன்னால் அதற்கு முன்னால் உள்ள ரமதானில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த ரமதானில் ஏற்படும் சொன்னார். ஆக இவருடைய சந்ததிங்கிறது கியாமத் வரை அவங்களை கண்ணியம் செய்வது நம்முடைய கடமை, அவங்களை முகப்பத் வைக்கிறது நம்முடைய கடமை. சொல்லாங்க, இன்றைய சந்ததிகளை நேசிப்பவர்கள் என்றும் அவர்கள் சரிவிட மாட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களை போல சொல்லலாம். அழகான ஒரு உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள், வாழ்க்கையை அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அதாவது பாதுகாப்பை பெற்றவர்கள். அதே போல என்னுடைய சந்ததிகளை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களை போலது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹபீபை நேசிப்பது என்பது என்னுடைய வாழ்நாள் கடமை. இந்த நேசத்தை வெளிப்படுத்தின விதம் இருக்காது. சஹாபிகள் மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டம் வரை அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய கோடான மக்கள் எதிர்கொண்டு இருக்கிறார். அந்த அன்னையில் கூட்டத்தை கபூல் செய்திருக்க வேண்டும் பெருமக்களை. அது ஒருவர்தான் அதற்கு பொய் சொல்றாரு என்று சல்லாசனை காலத்துல வாழ்ந்தவங்க, ஆனால் சல்லாசனமா அவங்க பார்க்கல. சல்லாசனை காலத்தில் வாழ்ந்தவங்க, ஆனா அல்லாஹ்வுடைய ஹபீபின் உள்ள நேசம் நேசத்தினுடைய உச்சம், அந்த நேசத்திற்கு கிடைத்த சன்மானம் தெரியுமா? ஸல்லல்லாஹு ஒரு நாள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களே அலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் அதற்கு ஒய்சுல் காரி அவர்களை சந்தித்தார், உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க. அவங்க கையேறி துவா செய்யலாம், உடனே கபூல் செய்திருக்காங்க. கையேறி துவா செய்யறது, அவங்க துவா செய்யறாங்கன்னா உடனே கபூல் ஆகும். அதற்கு ஒய்சுல் காரி அவர்கள் பெற்ற இந்த சன்மானத்திற்கான காரணம் அல்லாஹ்வுடைய ஹபீபின் உள்ள நேசம். சனிக்கிழமை உமரல்லாஹு தஆலா 10 வருட காலம் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பின்னாடி 10 வருட காலம் ஜபல் அபீர் கோயில் சென்ற மலையின் மீது ஏறி நின்று யமன் என்ற பகுதியிலே கருண் என்ற ஊரில் இருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அடைச்சு விருது கொடுப்பாங்க. அபீக்கும் ஒய்சுனாவே உங்களை யாராவது ஒய்சு தரணி யார் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்கு முதல் நான் வஃபாத்தாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 23 தான் அப்படி ஒரு தடவை இதை செய்து அவர்கள் 10 அவர்கள் மலையில் ஏறி நின்று கேட்கிறார்கள், உங்களுக்கு யாராவது ஒய்சு தரணியை யார் இருக்கிறார்களா, எவனை இருக்கிறார்கள்? அப்பதான் அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மனிதர் சொன்னார், ஒவ்வொரு வருஷமும் கேட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு எவன்ல இருந்து யாரெல்லாம் வர்றாங்க அவங்க இருக்கிறதா இருக்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு இப்படி யாரும் அப்படி இல்லை, நீங்க கேட்கிறவங்க யாரும் அப்படி இல்லை. ஆனால் என்னுடைய சகோதரருடைய மகன் ஒன்று இருக்கிறார், என்னுடைய சகோதரரின் மகன் அப்படி ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் ஒய்ஸ் தான். ஆனா நீங்க விசாரிக்கிற அளவுக்குள்ள ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டவர், ரொம்ப எளிமையானவர், சாதாரண தோட்டம் கொண்டவர். அவர்களோட வந்திருக்கிறாங்கன்னு கேட்டான், வந்துருக்கான், எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டான், எங்களுடைய ஒட்டகங்களை நெய்து கொண்டிருக்கிறார். அப்பாவே எங்களுடைய ஒட்டகங்களை நாங்கள் கட்டி போட்டுக்கிறோம், அதுக்கு தண்ணீர் கொடுக்க உணவு கொடுக்க அந்த வேலையை பார்த்து அதுக்கு கூலி கொடுத்ததுக்காக வேண்டி அதிகம் எங்களுடைய சமூகத்திலே அவர்கள் கூலிக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம், அதுக்கு அவர்கள் பணம் கொடுத்து அந்த ஒட்டகத்தை வச்சிருக்கிறாங்க. மனிதன் நாம் தேடி போகிறார், எப்படிப்பட்ட ஒட்டகத்தை சொல்கிறார்? நமது உயிரின் அன்பு
காரணகாரியம் வச்சு அறிவியலாம் பேச முடியாது. அன்பு வந்துச்சுன்னா அதனுடைய நிறைவா என்பது எப்படி வேண்டுமானாலும் ஏற்படும். அதில் செய்யலாம் வயசு எல்லாரும் அவரே கைதுத்தாதி மானியங்களில் மிக சிறந்த அதற்கு வயசுதான் சொல்வார்கள். நாயகனே ஒவ்வொரு உங்களுடைய உபாயக்கான பற்கள் உடைக்கப்பட்டு விட்டதானே, எந்த பற்களுக்கு தெரியவில்லை என்று தன்பர்களை வைத்தார். அதனால பற்று உடைக்கிறது அர்த்தம் அல்ல, அன்பினுடைய வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கு. அதற்கு செய்யலாம் வயசுதான் அவர்களை தேடி 2 பேரும் அங்கே செல்கிறார்கள். சென்றால் அவங்க ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு 200 வாரம் தொழுகிறார். போன உடனே சலாம் சொன்னாங்க. இதான் வயசு தலைன்னு கேட்பாங்க. நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. இவரை ஜனாதிபதி தத்தாவதான் இந்த ஹபீபை பார்த்த கண்கள் ஹபீபை பார்த்த கண்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்த அந்த கண்கள் எவ்வளவு முக்கியமான கண்கள். நெத்தியில் முட்டப்பட்டார். அடிதான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க வாசிக்கணும் சாதாரணமா ரொம்ப சாதாரணமா ஆலோசனை இல்லை இல்லை. நீங்க உயிர் மேலான தன்னுடைய சூழ்நிலை உங்களை பற்றி எங்களை சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உங்களை சந்தித்தா சலாம் சொல்லும்படியும் எங்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கேட்கும்படி அல்லாஹ்வுடைய ஹபீப் சொல்லியிருக்கிறார். எங்களுக்காக துவா செய்யணும். அதை செய்யணும். ஓய்வு எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் என்னுடைய அன்பிற்காக என்னுடைய ஹபீபை நேசிக்கிறோம். எல்லாரையும் அந்த ஒவ்வொரு நபியினுடைய சபாத்தியை சேர்த்து வருகிறது. அதை செய்யணும். ஓய்வு சொன்னாங்க, நீங்க வாங்க, என்னுடைய கருத்துக்கு எவருக்கு போக வேண்டியதில்லை, வசதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். சந்தித்தவர்களே, அந்த நேசத்தின் காரணத்தினால் வாழ்க்கையிலே மகத்தான நல்ல வாட்சியங்களை பெற்ற பெருமக்கள் காரணெல்லாம் நாம் அந்த ஹபீபை நேசித்தவர்கள் சொன்னார். ஹதீஸ் வருது, கபரிலே வைக்கப்பட்ட உடனே யார் அவர்களை நேசித்தார்களோ, அவர்களுக்குள்ள ஹக்கை நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு கேட்கப்படுவது, இவர்கள் விஷயத்தில் என்ன சொல்லுகிறது கேட்கப்படுவது என்று ஆனந்தம் கூட்டத்தில் தொகுச்சிக்கிறது. சஹாபிகளுடைய நேசம் என்பது இந்த உலகத்தில் அளவிட்டு சொல்லுகிறார். பெருமக்கள் சொல்கிறார்கள், ஈமான் இல்லாமல் இருந்த அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெருமக்கள் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணினிக்கு சஹாபிகள் நேசித்ததை விடையும் சொல்கிறார். மா தரஹம முஹம்மதுன் நஹாமதன் இல்லா வகஃபு யதீரது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் அந்த காரணம் கீழே இருந்து நான் பார்த்தது. அவங்க காரணம் அவங்களுடைய எச்சியை சஹாபிகள் கீழே விட சம்மதிக்கவில்லை. யாரை கையிலாவது யார் இதை சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை உளவு பார்ப்பதற்காக எதிரிகளுடைய கூட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். இந்த சக்கபி அவர் சொல்கிறார், நான் போய் பார்த்து வந்தேன். மா தரஹம முஹம்மதுன் நஹாமதன் இல்லா வகஃபு யதீரது. அவங்க காரணம் என்னன்னா, இந்த காரண எச்சியை அந்த சமுதாயம் கீழே எடுத்து சம்மதிக்காது, அதை எடுத்து இறங்கினார். வைதா தவல்லா அவர்கள் உது செய்தார், காலுடைய புத்தத்தில் உள்ளாரா உதுகி, அந்த உது செய்த தண்ணீரை அந்த சமூகம் தன்னுடைய கையில் விடாமல் ஏற்றிக் கொள்வது. வைதா தக்கல்லாம் சபாவம் சுவாத்தார்கள், அவங்க பேசுறாங்கன்னா ரொம்ப தன்னுடைய காரணம் சொல்லிட்டு சமூகம் சொல்லுறாங்க. எப்படின்னா சொன்னாங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய தகவல், உலகத்தின் மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் எத்தனையோ தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவர்களுக்கு
செய்தினா சக்தியுள்ளார் சொல்லுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையை உயர்வும் வெற்றியும் அந்த ஒப்பந்த அடிமையில் உள்ள பெரியதினால் உடைய குடும்பத்தாரை அன்னை பாத்திமா அவர்களை, இமாம் ஹசன் அவர்களை, இமாம் ஹுசைன் அவர்களை கியாமத் வரை உடைய சந்ததி தொடரும். அந்த வேறு எந்த காரணமும் நமக்கு இல்லை. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அந்த அடிப்படையில் நாம் அவர்களை புரிய வைத்தோம் என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களை போல் நாம் அறிவிடுவோம் என்பதே சந்தேகம். நேரத்துடைய நிலை நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துடுவேன். அதை கூட வரணும்னு நினைச்சேன். ஆனால் ஜமாத் பண்ணவங்க சில படிக்கிறதுனால அதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஆர்வமாக கூடியிருக்கிறோம். நாங்கள் சரதாசனை கூடி அவங்கள பற்றி சரதாசன் நான் பார்த்து சொன்னேன். அதான் இந்த கூட்டத்துக்கு பொருத்தமாக நிச்சயிக்கிறான். எனவே விதமான இந்த ரவியில் நம்ம மாதத்தை அவர்கள் மீது உள்ள அந்த பொருள் சரிக்கு பெரிய தூண் நாம் போகிறோம். அவருடைய வரலாறுகளை நாம் படிப்பது இந்த ஒப்பந்த அமீரில் அதிகம் சவால்களை கொடுப்பது அல்லாஹ் அவர்களோடு தியாகத்தில் நம்மை சேர்த்து வைத்து முபாரக்கான அவருடைய கரங்களினாலே கௌதுல் கௌசரை வாங்கி பருகி சொர்க்கத்தில் முதல்வதாக முடிவார்கள். அந்த கூட்டத்தில் எல்லாம் கவுல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். பெரியவர்களும் இளைஞர்களும் சகைக்குரிய தாய்மார்களும் ஆர்வத்தோடு கூடியிருக்கக்கூடிய சரதார் செலவுக்காக நாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இதை கவுல் செய்தது புரிவானாக. நம்முடைய மகப்பத்தை எல்லாம் எங்கிருந்து அதிகரித்து அருள்வானாக. இந்த மகப்பத் நமக்கு இருவருக்கும் ஈரத்தை தரக்கூடிய உன்னதமான உண்மையை அல்லாஹ் கவுல் செய்தருவானாக. செய்து கொண்டு அவர்தான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அல்லாஹ்வுடைய அறிவியல் என்ற பிரியத்தினாலே நாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சிறந்த பகரத்தை எல்லோருக்கும் தந்தருவானாக.